ஹலோ. கொஞ்சம் மார்னிங்லேருந்து நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாச்சு எனர்ஜிஸ். என்ன எனர்ஜிஸ் மிக்ஸ்ட் ஆகிட்டு வருது எனக்கு எனர்ஜிஸ். மிக்ஸ்ட் பார்க்குறவங்கள சில பேர் ஏதோ பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க. உங்கள் ஆன்சஸ்டர் கிட்ட இருக்கலாம், உங்கள் காடஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற இல்லை நீங்கள் பிலீவ் பண்ணுற ஒரு என்டிட்டியாக இருக்கலாம். ஏதோ சம்திங் அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு பெர்மிஷன் கேட்ட மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, என்ன பெர்மிஷன் கேட்டீங்க? என்ன மாதிரி எனர்ஜிஸ் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்குன்னு இல்லை, டைம்லெஸ் ரீடிங் எப்போவுமே என்னோட ரீடிங்ஸ். என்ன மாதிரியான எனர்ஜிஸ் நீங்கள் எப்போ பார்த்தாலுமே அந்த டைம் உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி, ஓகே, அந்த எனர்ஜிக்காக ரீடிங்ஸ். ஓகே, இன்கேஸ் நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க, ஒரு டிவைன் கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க, யூனிவர்ஸ்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னா, காடஸ் யார் வேணாலும் இருக்கலாம், ஏஞ்சல்ஸ் இருக்கலாம், ஃபேரிஸ் இருக்கலாம், அவங்ககிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பெர்மிஷன் உங்களுக்கு கிடைச்சதா? ஓகே ஓகே கிடைச்சதா இல்லையான்றது அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் என்ன விஷயமா கேட்டீங்கன்றதை நான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். தெரியுதான்னு பார்ப்போம். நீங்கள் என்ன விஷயமா கேட்டீங்க, அடுத்தது நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியணும். ஓகே, ஓகே, நல்ல விஷயத்துக்காக தான் கேட்டிருக்கீங்க. சில பேர் வந்துட்டு உங்களோட ஃபேமிலிக்காக, சில பேர் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டக்காக இருக்கிறீங்க. என்ன மாதிரியான ஒரு பாத் இல்லைன்னா என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ன்றதுல ஒரு நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கு. சில பேருக்கு கேண்டில்ஸ் நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயம். ஸோ அதனால நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க. சரியா? பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க. சில பேர் மணி கூட கேட்டிருக்கலாம், மணி வைஸ் ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. சில பேர் ஏதோ ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கேட்டிருக்கீங்க. டைம் லைன், டைம் ஷிஃப்ட், ஏதோ சம்திங் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஏதோ பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க. இந்த விஷயங்கள்லாம் நான் இங்கே சொல்லலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ லாஸ்ட் வீடியோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வீடியோ தான் வந்துச்சு. ஏன்னா வர வர கொஞ்சம் நம்ம வீடியோ வந்துட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட சில பீப்புள்ஸ்க்காகன்ற மாதிரி கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கு. அதே சமயம் நார்மல் ஜென்ரல் பீப்புள் பார்க்குறவங்களுக்கு ஒரு நாலேஜ், ஒரு ஆன்சர் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் 100% அப்டேட்டட் பீப்புளுக்காக வர மாதிரி எனக்கு இங்கே தெரியுது எனர்ஜி. வர எல்லா ஆன்சர்ஸுமே, எல்லா ரீடிங்ஸுமே நம்ம சேனலில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இதுதான் ஃபீல் ஆகுது.
சில பேர் ஏதோ வந்து ஒரு சப்போர்ட்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க, அவங்களுடைய சப்போர்ட் நீங்கள் எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதா இருக்குது. ஸோ அந்த ஒரு டிவைனோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க. ஆனால் இந்த பெர்மிஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா, சில பேருக்கு கிடைக்கணும்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. மேபி நீங்கள் வந்துட்டு டிவைன் கிட்ட ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் யூனிக்கான ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க சில கண்டிஷன்ஸ் இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. டோட்டலி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பர்சன், டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, டிஃப்ரெண்ட் ஒரு லைஃப் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டலி பிளாங்க், ஜீரோ, பிளாங்க் மைண்ட், பிளாங்க். நீங்கள் உங்கள் மனசுலையோ எந்த ஒரு பாரமோ ஒரு மெமரிஸ் எந்த விதமான ஒரு கஷ்டமோ நீங்கள் எடுத்துகிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு கைட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க சொல்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும். இன்னும் சில நாலேஜ் நீங்கள் எடுக்கணும், இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, புரிய வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு கொடுக்குறதா இங்கே சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்துட்டு ஒரு நான் ரீடிங் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வர மெசேஜ் அந்த மாதிரியான மெசேஜ். ஏன்னா அந்த மெசேஜஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் யாரையும் ஒரு என்ன சொல்ற ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல முடியாதீங்க. அதனால நான் என்ன விஷயம் சொல்லணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இங்கே சொல்ல முடியும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் மெசேஜஸ். ஓகேவா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு. எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? நான் அந்த ரூல் லிமிட் நான் தாண்ட முடியாது. அதனால இந்த மாதிரி. ஓகே, சில பேர் வந்து நீங்கள் டைம் ரூல் பண்ணணும். இது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, யாரோ கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு டைம் ரூல் பண்ணணும், இது ஒரு டைம் அது உங்கள் கையில் கிடைக்கணும், ரூல் பண்ணணுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்குறீங்க. எத்தனை பேருக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆகும் எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட் ரீடிங். என்னோட சேனலில் வர நிறைய நம்ம சோல் ஃபேமிலி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, நிறைய நாலேஜ் கேதர் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்பிரிச்சுவலி. அதில் சில பேர் ஒரு 60%, 40 to 60% இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஆனால் பேலன்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு 100% எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 40 to 60 ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அவங்க கரியர் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் பேலன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் நீங்கள் எப்படின்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்னும் டீப் போகிறீங்க. சில விஷயங்கள் பண்ணணும்னா கண்டிப்பாக பெர்மிஷன் தேவை. அந்த பெர்மிஷன் ஏதோ பெர்மிஷன் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் உங்களை வந்துட்டு எல்லாத்துக்கும் தயார்படுத்திக்கிட்டு, அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு எந்த விதமான ஒரு என்ன எப்படி சொல்லுவாங்க, எந்த விதமான ஒரு ஆசையும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் எது மேலேயும் இருக்கக்கூடாது. டோட்டலி உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஒரு டெஸ்ட்டாக இருக்கலாம், அதுக்கு நீங்கள் டோட்டலி ப்ரிப்பேர்ட் மைண்ட் வரணும் நீங்கள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி
முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அந்த விஷயம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதை யாருக்கு இந்த மெசேஜும் எடுத்துக்கோங்க. மேபி சில பேர் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணவங்களோ இல்லை நார்மலி சில பேர் வந்துட்டு ட்ரீமில் வந்துட்டு ஸ்னேக் பார்க்குற மாதிரி இருக்கும். மூவிஸ்லேயோ ஏதோ ஒரு நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ பார்த்தீங்கன்னா இல்லை ட்ரீம்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜாக இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கானதாக இருக்கும். அதிகமாக உங்களை இதில் வந்துட்டு நீங்கள் ஓகே ஓவர் அப்டேட் ஆகிட்டு வரீங்க. டோட்டலி அப்டேட் 2 times அந்த கார்ட்ஸ்லேயும் நான் பார்த்தேன், இதுலேயும் பார்த்தேன். நான் லைக் சேரியட் கார்ட் 2 times பார்த்துருக்கேன். சேரியட் ஒன்ஸ் நீங்கள் அதை எனக்கு கேட்குறது என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப பின்னாடி போக முடியாது. அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக, சரியா? ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பின்னாடி போக முடியாது. முடிவெடுத்துட்டீங்கன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு கவனம் செலுத்தணும். அது என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்புள் மட்டும் இல்லை, நார்மல் பார்க்குற ஜென்ரலாக இருக்கிற பீப்புள்ஸும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் நினச்சிங்க பண்ணலாமா வேண்டாமான்னா அதுக்கான ஆன்சரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்காக நீங்கள் பெர்மிஷன் கேட்டிருக்கீங்க. நீங்கள் பிஃபோர் பெர்மிஷன் டோட்டலி சேஞ்ச் வேணும். இதுதான் இருக்குது, டோட்டல் சேஞ்ச் தான் கேட்குறாங்க. யாராவது அது ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சாக்ரெட் ஃப்ளவர் சீட் சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்களான்னு தெரியல பாக்குறவங்கள. மேபி உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் ட்ரா பண்ணியோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தோ நீங்கள் வீட்டில் மாட்டி வைக்கிறது, இல்லை நீங்கள் உங்கள் ஃபோனில் வால்பேப்பர் வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. நான் இப்போ அந்த ஃப்ளவர் பற்றி நான் பேச போனால் அது போயிட்டே இருக்கும். அது நிறைய விஷயம் இருக்குது டீப்பாக. இன்னொரு டைம் நான் அதை பற்றி நான் கண்டிப்பாக நான் பேசுகிறேன், தெரியாதவங்களுக்காக. சரியா? கண்டிப்பாக இப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் கேட்டீங்க. ஓகே, Seven of Wands 2 times. சில பேர் நீங்கள் போகிற இந்த ஜேர்னியில் வந்துட்டு பாத் கிளியர் பண்ணுறதுக்காக ஏதோ விஷயம் போல்டாக பண்ணுறீங்க. வான்ஸ் அதிகமாக இருக்குது, ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆக்ஷன்றது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே. கண்டிப்பாக இது சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்ட் மைண்டாக நீங்கள் உங்களை டோட்டலி ஒரு பர்சன் சேஞ்சுனா இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி சேஞ்ச் கிடையாது. இது வேறு மாதிரியான ஒரு சேஞ்ச். இன்கேஸ் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். ஓகே, டிஃப்ரெண்ட் ரீடிங்காக இருக்கு. எத்தனை பேருக்கு ரெசல்ட் ஆகும்னு எனக்கு தெரியல.
ஓகே, எஸ்ஆர் நோ பார்ப்போமா? எனக்கு அப்படியே இந்த ரீடிங் விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது. மேபி சில பீப்புள்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்க சேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, எஸ்ஆர் நோ 3 out 3 டைம்ஸ் பண்றேன். நீங்க வேற எதனா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. நார்மல் விஷயம் எதனா ஒன்று கேட்டுக்கோங்க. ரொம்ப டீப்பான விஷயம் இல்லை, நார்மல் விஷயம். அது எஸ் ஆர் நோன்றது நம்ம பார்ப்போம். ரீபர்த்ன்றது கண்டிப்பா இருக்கு உங்களுடைய லைஃப்ல. நினைச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்காக ஷஃபிள் பண்றேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चन கலெக்டிவ் நினைச்சிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. என்ன மாதிரியான क्वेश्चन கேக்குறீங்க கலெக்டிவ் மைண்ட்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீங்க கேட்டதுக்கான ஆன்சர், இன்னும் நீங்க அதிகமா யோசிக்கணும், இன்னும் நிறைய நீங்க அவேக்னிங் ஆக வேண்டி இருக்கு. ஆனா நீங்க யோசிக்கிற விஷயம் கண்டிப்பா எஸ் மாற சான்சஸ் இருக்கு. ஆனா எஸ் இப்போதைக்கு எஸ் கிடையாது, மாற சான்சஸ் இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணணும். உங்க மைண்ட்ல நிறைய விஷயங்கள் நீங்க யோசிக்கணும். ஃபிங்கர்ஸ் கிராஸ் இப்படி வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தா ஃபர்ஸ்ட் அதை பத்தி கிளியரா யோசிச்சு முடிவெடுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் क्वेश्चन collective. Second question கண்டிப்பா எஸ். செகண்ட் क्वेश्चन எஸ். பட் நீங்க கொஞ்சம் போராடி ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு நீங்க கேட்ட क्वेश्चनக்கு. தேர்ட் क्वेश्चन strong yes. strong yes. third question strong yes. ஓகே, இது நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க क्वेश्चन மாதிரி தெரியுது. நீங்க தேர்ட் क्वेश्चन கேட்டது கண்டிப்பா ஸ்ட்ராங் எஸ். ஏதோ ஒரு விஷயம் நார்மலா டெக் கட் பண்ணும்போது நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க என்ன யோசிச்சீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். ஒரு நியூ டைப் ஆஃப் நியூ திங்ஸ். ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் இன்னைக்கு. நாளைக்கு சம்டைம்ஸ் சில பேர் மெசேஜ் பண்றீங்க ரீடிங் வரலையா அப்படின்னுட்டு. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கும், பர்சனலி ஒர்க் இருக்கும். அந்த ஒர்க் என்னால டைம் கரெக்டா கொடுக்க முடியாது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்சம் நான் வீடியோ பண்ணாம இருக்க மாதிரி இருக்கும். சில டைம்ல எனக்கு கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணனா கொஞ்சம் எனக்கு டைம் தேவை. அப்பதான் நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால சம்டைம்ஸ் நான் அந்த மாதிரி இருப்பேன். ஆனா இருந்தாலும் என்ன வந்து நேத்திக்கு நிறைய பேர் வந்துட்டு ஓகே கொஞ்சம் நான் காமா இருக்கணும் மைண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி போகல நேத்திக்கு. எனக்கு டே ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தது. இன்னைக்கும் யோசிச்சேன், பட் நேற்று ஒரு நாள் ஓகே இன்னைக்கு ஏதோ ரீடிங் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு இந்த ஒரு மெசேஜ் வந்துச்சு, சேனல் மெசேஜ். ஸோ அதனால நான் ரீடிங் வந்து உட்காந்தாச்சு. நாளைக்கு பார்ப்போம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.